Hi guys, happy evening to all. Welcome back to our channel Aishu's Kitchen. நான் உங்க ஐஷு. ஸோ இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி இது கூட நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை 2 கொத்து பொடியாக நறுக்கி அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, சமையல் சோடா இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நான் என்கிட்ட பச்சரிசி மாவு இல்லை, அதனால கார்ன்ஃப்ளவர் மாவு ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பினஸ்க்காக நம்ம சேர்க்கறது. ஸோ நான் அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள், நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ பசங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம கிளறி விட்டுறலாம். ஸோ இது போண்டா மாவு பதத்துக்கு தான் நம்ம கிளறி எடுக்க போகிறோம். மாவு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிணைஞ்சிக்கலாம். ஸோ பாருங்கள், இது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ ரொம்பவும் கெட்டியாக இருந்ததுன்னா போண்டா நமக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இலக்கமாக பிணைஞ்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட நம்ம எடுத்து கிள்ளி கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. தள்ளி தள்ளி போடுங்க. பக்கம் பக்கமாக போட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு சரியாக வெந்து வராது. இது நல்லா வெந்து வரணும். மாவை இது கூட நம்ம ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் பெருசாகவே இருக்கட்டும். ஸோ நம்ம அந்த வெந்ததுக்கப்புறம் பெரட்டி போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பெரட்டி போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இது அடுத்த பக்கம் நம்ம பெரட்டி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கோதுமை மாவில் ரெடி பண்ண போண்டா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களே இது கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. மறந்துடாமல் நம்ம ஐஷூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.